வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு வரிசை யுகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது எவ்வாறு கோத்தபாய காலத்திலே மக்கள் வீதியோரங்களில் நீண்ட வரிசை, அதாவது வரிசை யுகம் என்று கூறுவோம், அவ்வாறு பெட்ரோலுக்காக வரிசையில் நின்றோமோ அதே போன்ற நிலைமை இன்று யாழ் மாவட்ட நகரப்பகுதியில் காணப்பட்டது. திடீரென பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என கூறியதால் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று பெட்ரோலுக்காக காத்திருக்கும் நிலை காணப்பட்டது. கடந்த முழுவதும் இவ்வாறான நிலைமை காணப்பட்டது. நீண்ட காலத்துக்கு முன்பு மக்களுக்கு நினைவூட்டும் வகையில் மீண்டும் ஏற்பட்டுள்ளது. என்ன நடக்கின்றது தெரியாது. அனைத்தையும் தீர்ப்போம் என்று கூறுகின்ற இந்த அனூறு அரசால் எதுவுமே தீர்க்க முடியாது. மறுபடியும் இருண்ட யுகத்துக்கு சென்று வேண்டிய நிலையில் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது, தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது, மின்சார தடை ஏற்பட்டது. எல்லாமே மீண்டும் தலைகளாக மாறி மீண்டும் தான் வருவாரோ தெரியவில்லை. இன்று பல இடங்களில் பெட்ரோல் முடிவடைந்து விட்டது என்று கூறினார்கள். அதேபோல் பல இடங்களில் நீண்ட வரிசையிலே மக்கள் நிறைய நேரங்கள் நின்று வான நெரிசலாக ஏற்படுத்தித்தான் இந்த பெட்ரோலைக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டில் என்ன மாறும் என்று எல்லாத்தையும் மாற்றுவோம் என்று கூறிய அனுதாவால் கூட ஒன்றும் மாற்ற முடியாமல் மீண்டும் பழைய யுகத்துக்கு மாற வேண்டிய நிலையில் ஏற்பட்டுள்ளது. பாருங்கள், தெரியும். வீட்டுக்கு இந்த வரிசையிலே மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்டோக்களாக இருக்கட்டும் சரி, அல்லது மோட்டர் சரி, அல்லது கார்களாக இருக்கட்டும். பாருங்கள், இரவு இந்த வீடியோ எடுக்க இரவு 10 மணி தாண்டியும் மக்கள் இந்த வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், உண்மையும் காணப்பட்டது. முன்பு QR கோட் ஏற்படுத்தப்பட்ட பின்னர் இந்த வரிசை யுகம் குறைந்தது. ஆனால் மீண்டும் அதே நிலைமை போல் நீண்ட நாட்களில் பின்பு ஏற்பட்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து பெட்ரோல் சென்று இருந்தாலும் மக்களும் லைனில் நின்றார்கள். ஃபேனில் ஒன்ற மாதிரி பஸ்ஸுகள் நிற்குது, வாகனங்கள் நிற்குது. பாருங்கள் மக்களே, நிலைமை பாருங்கள்.